பிரைஸ் தி லார்ட். தியானத்திற்கென்று நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபு 4:4. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு நண்பனாய் இருக்கணும். உலகத்துக்கு நண்பனாய் இருக்க ஆசைப்படுகிறவங்க, விருப்பப்படுகிறவங்க தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஒரு மரத்தை பாருங்க, அதோட விழுதுகள் நிறைய இருக்கணும் அப்படின்னு அந்த மரம் ஆசைப்பட்டா அந்த கிளைகள் விண்ணோக்கி செல்வதில்லை. அந்த உலகத்தின் ஆசைகளுக்கும் நட்புகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறப்போ தேவ ஆசீர்வாதங்களை இழக்க நேரிடும். உலக சிநேகம் தேவனுக்கு அருவருப்பானது. பிரியம் இல்ல அப்படிங்கிறது வேற, அருவருப்பு என்பது வேற. அருவருப்பு என்று நாம் சொல்வது தேவனுக்கு அருவருப்பானது. அந்த அருவருப்பு என்ன செய்யுமா, நமக்கும் தேவனுக்கும் இடையே பகையை உண்டாக்கி ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதை நம்ம கிட்ட இருந்து எடுத்து போடுமா. ஸோ தேவனுக்கும் நமக்கும் ஒரு நித்திய பகையை உண்டு பண்ணும். எது? உலக சிநேகம். நம்ம அளவில்லாமல் ஆசீர்வாதங்களை அள்ளித்தர நம்ம தேவனை நம்மோடு இருப்பதற்கு நம்ம அவர்கிட்ட இருக்கிற உறவை காத்து கொள்ளணும். அழிந்து போகிற இந்த உலக ஆசைகளினாலும் கண்களின் இச்சைகளினாலும் நம்ம விழுந்து போகவே கூடாது. பரலோக பூலோக ஆசீர்வாதங்களை தடை செய்கிற யாவற்றையும் தூக்கி எறிஞ்சி போடணும். நம்ம கண்களை யாருக்கு நேராய் உயர்த்தணும்? ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தணும். ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நமக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், வறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ நம்ம இந்த உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் யாருக்கு நேராய் நம்ம கண்களை ஏறெடுக்க வேண்டும்? நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும். ஸோ அப்படி நம்ம செய்தோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்குள் வாசமாயிருப்பார். நம்மிடம் நண்பனை போல இருப்பார். நம்மளை ஆற்றி தேற்றி வழி நடத்துவார். நித்திய சந்தோஷமாக, நித்திய சமாதானமாக நாம் இருக்கலாம். ஆமென். ஜெபம். ஏசப்பா, காலைதோறும் உமது கிருபைகள் புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. மை துதிக்கிறேன் கர்த்தாவே. புதிய கிருபைகளால் எங்களை நிரப்புங்க. உங்களையே ஏறெடுக்கும் கண்களால் எங்களை காத்துக்கொள்ளுங்க. உங்களை மாத்திரம் சிநேகிதனாய் வைத்துக் கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. எங்களை வழி நடத்துங்க. ஆவியின் கனிகளால் எங்களை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே, விசேஷித்த அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு கிருபை கொடுங்க. 24 hours எங்க கரத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க. எங்க ஐம்புலன்களையும் உங்க ஆளுகைக்குள்ள வச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு கிருபை கொடுங்க. எல்லா துதி கன மகிமை யாவையும் உமக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். என் இயேசு நாமத்தில் எங்கள் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென்.